நீங்க ரொம்ப நல்லா விளையாடுறீங்க கவிதா. நீங்க நினைக்கிறது என்கிட்ட நடக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்க உங்களோட பிரச்சாரத்துக்கு என் குடும்பத்தையே யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல? ஐயோ அதெல்லாம் இல்லை ஏஎஸ்பி சந்தியா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே உங்க சார்பா தான் அதை சொன்னாங்க. அப்புறம் சூர்யா, சூர்யா என்ன சொன்னாரு? நான் என் வாக்குறுதியை காப்பாத்துறவர்னு சொன்னாரு. சூர்யாக்கு என் மேல நிறைய நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இன்னைக்கு அவரோட அபிப்பிராயம் வேணா நல்லா இருக்கலாம். அதுவும் ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற மோசமான எண்ணத்தை பத்தி அவருக்கு இன்னும் தெரியாது. என்னைக்கு உங்களை பத்தி அந்த குட்டு வெளிப்படுதோ அன்னைக்கு பாருங்க தன்னால அந்த அபிப்பிராயம் மாறும். அவரே உங்களை பாராட்டிட்டாருன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரோட வெகுளித்தனம் மட்டும்தான் அதுல தெரியுது. வெகுளித்தனமா? சரி அப்படியே இருக்கட்டும். சூர்யா வெகுளினே வச்சுக்கலாம். ஆனா அத்தை அவ ஒண்ணு வெகுளி இல்லையே. நான் ஒரு தைரியமான தலைவின்னு அவங்க சொன்னாங்க. அதுவும் தேசிய சேனல்ல எல்லார் முன்னாடியும். இங்க பாருங்க கவிதா, நீங்க வேணா எங்களோட குடும்பத்தை கொஞ்ச நேரத்துக்கு ஏமாத்திருக்கலாம். அது என்கிட்ட நடக்காது. இல்ல இல்ல இல்ல, ஏமாத்தல, முட்டாளாக்கிருக்கீங்க. உண்மையை சொன்னா உன் குடும்பத்துல இருக்கவங்க முட்டாளாகிறது, உன்னை முட்டாளாக்குறது எனக்கு ரொம்ப லாபகரமா இருந்தது. நான் மட்டும் ஒரு ரேலியை நடத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி பேசியிருந்தா எத்தனை பேர் ஏன் பின்னாடி வந்திருப்பாங்க. ஆனா இங்க இன்னைக்கு உன் குடும்பம் கொடுத்த இன்டர்வியூவை நாடு முழுக்க பார்த்தாங்க. அதுவும் தேசிய சேனல்ல. அத என்னோட தொகுதி மக்களும் பார்த்தாங்க. ஏஎஸ்பி சந்தியாவோட குடும்பமே என்ன பாராட்டி தள்ளினா மக்களோட எண்ணத்துல சில மாற்றுதல் ஏற்படாதா என்ன? அவங்க என்ன நம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த சோமேஸ்வரனை நீ உன்கிட்டயே வச்சுக்கோ. என்கிட்ட ஏஎஸ்பி சந்தியாவோட குடும்பமே இருக்கு. இங்க பாருங்க சந்தியா, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஏஎஸ்பி சந்தியா, தேங்க்யூ வெரி மச். நீங்களே சொல்லுங்க திலீப், நான் எப்படி வேலை பண்றது? எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே. என்னால இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இங்க பாரு, ஒரு முறை நீ வேலை பண்ண ட்ரை பண்ணு. ஒரு தடவை நீ முயற்சி பண்ணுனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். கொஞ்சம் யோசிச்சு பாரு சவிதா, நம்ம 2 பேரும் ஒண்ணா காலையில எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போவோம். அதுக்கப்புறம் ஒண்ணா சாயங்காலம் ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வருவோம். ஒரு நாள் முழுக்க வீட்டில் சும்மாவே உட்காந்துருந்தா எனக்கு போர் அடிக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. என்ன சரியா? நாள் முழுக்க நான் வீட்ல இல்லைன்னா ஷாப்பிங்கும் பண்ண மாட்டேன், உங்க பணமும் மிச்சமாகும். எனக்கு எல்லாம் தெரியும். சபிதா, சபிதா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இனிமே நீ உன் சொந்த கால தான் நிக்க போற சபிதா. நீ வேலை பண்ணேன்னா உனக்கு சேலரி கிடைக்கும். உனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் உனக்கு இஷ்டப்படி வாங்கிக்கலாம்ல. யூ வில் பி செல்ஃப் டிபெண்டன்ட். இந்த வீட்டோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு வேற போகணும். 8 மணி நேரம் ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் வேலைக்காரி ஆயிடணும். ரெஸ்ட் எடுத்த மாதிரி தான். என்னங்க, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? நீங்கள் ஆண்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா என்னோட ஜாபை பற்றி? ஐயோ, நான் மம்மி கிட்ட அப்புறமா பேசி பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். முதல்ல நீ சரின்னு சொல்லு. பரவாயில்ல, இப்போ நான் என் வாயால் வேணான்னு சொல்லி கெட்டவளாகக்கூடாது. ஆண்டியே வேணான்னு சொல்லிடுவாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க சவிதா? நானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, நான் வேலை பண்ண தயாராக இருக்கேன். நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி ஆண்டி கிட்ட கேட்டுருங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாளைக்கு காலையில் மம்மி கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். அண்ட் ஐ எம் ஷுர் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க.